சுவாமி விவேகானந்தரின் அறிவுரைகள். என்னுடைய சொற்களில் உனக்கு சிறிதளவிலும் மதிப்பு இருக்குமானால் நான் உனக்கு அறிவுறுத்துகிறேன். உன்னுடைய அறையின் கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்துவிடு. நீ வசிக்கும் பகுதியில் ஏராளமான ஏழை மக்கள் தாழ்மையிலும் துன்பத்திலும் சிக்கி மூழ்கியுள்ளனர். நீ அவர்களிடம் சென்று பெரும் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். நோயுற்றவர்களுக்கு மருந்துகளை வழங்கவும் அவர்களை அக்கறையுடன் கவனித்துக் கொள்ளவும் பட்டினியால் வாடுபவர்களுக்கு உணவு வழங்கவும் கல்வியறிவு அற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவு கற்றுத்தரவும் வேண்டிய ஏற்பாடுகளை செய். புனித வாழ்வின் பேருக்கத்தால் எழுச்சி பெற்று இறைவனிடம் கொண்ட மாறாத நம்பிக்கையால் வலிமையூட்ட பெற்று ஏழைகள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் ஆகியோரிடம் கொண்ட அனுதாபத்தால் சிங்கத்தை போன்ற வீரம் முறுக்கியேறிய ஒரு லட்சியமா ஆண்களும் பெண்களும் நாட்டின் மூளை முடுக்குகளெல்லாம் சென்று முக்தி எனும் செய்தியை, பரோபகாரம் என்னும் செய்தியை, சமுதாய முன்னேற்றம் என்னும் செய்தியை, சமத்துவம் என்னும் செய்தியை பிரச்சாரம் செய்வார்கள். சுவாமி விவேகானந்தர்.